ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லென்த்தி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக கட்டாயம் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரெகுலராக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கரண்ட் சினாரியோவில் இன்றைக்கி பாலிடிக்ஸ் தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நாம் அந்த பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறோன்றதையும் நீங்கள் நம்ம மக்களாகிய உங்களுக்கு நான் அதை ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள், ஆதரவும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். காய்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நீங்க பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ப்ளே பண்ணிடலாமா? சாப்பிடு போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது இதுன்னு சொன்னேன்னு அதை ஊறுகாய் எனக்கு வேணாம். அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன். அது மாதிரி சாப்பிடு போடு, அஞ்சாத பயப்படாத. மக்களே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நம்ம சீமான் ஸ்பீச்சுக்கு வந்து நான் ரொம்ப நிறைய இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேன். எந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் கட்டாயம் வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே அன்வான்ட் கண்டென்ட்டுங்க. அவர் பேசுனது எல்லாமே இது எல்லாமே அன்வான்ட் கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈழத்தில் நமக்கு நடந்த கொடூரம் என்ன, கொடுமை என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் இவர் போயிட்டு ஒரு விருந்தே சாப்பிட்ருக்குன்றதை அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டிஷ்ஷை குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு வாட்டி ஆமை கறின்றாரு, ஒரு வாட்டி முயல் கறின்றாரு, ஒரு வாட்டி மான் கறின்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் அங்கே வதைக்கப்படும் போது இவ்வளோ ஒரு மேஜர் ஃபுல்லாக விருந்து வச்சு அவருக்கு வந்து உபசரிப்பு நடந்ததாக அவர் சொல்கிறார் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்றத உங்களோட கருத்துக்கே விட்டுறேன். ஆனால் இதை இன்னும் தெளிவாக நம்ம ராஜ்மோகன் அண்ணா அப்பயே வந்து ஒரு இன்டர்வியூவில் போட்டு வாங்கியிருப்பாரு. அந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ நீங்கள் கட்டாயம் பாருங்கள். எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அது சந்தோஷத்துக்கு தெரியும். எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும் கேட்டோம், இந்த சமயக்காரர் கொடுக்கணும். உன்னை பிரபாகரன் சந்தித்தது ஒரு நிமிடம் தான். ஒரு நிமிடத்துல யூரின் கூட போக முடியாதுங்க. யூரின் போறது 2 நிமிடம் ஆகும். ஒரு நிமிடத்தில் நீ ஆமைக்கறி சாப்பிடுவியா? ஒரு நிமிடத்துல வந்து அரிசி கப்பலை சுட்டுருவியா? ஒரு நிமிடத்துல சுட்டு பழகிருவியா? நீ என்ன பேசுற? பிரபாகரனின் துப்பாக்கியில் இருந்து வெளிவரும் புல்லட்டும் என் வாயிலிருந்து வர வார்த்தையை ஒண்ணு தலைவர் சொன்னாரா? பிரபாகரனை கொச்சைப்படுத்தியவன் சீமான். இன்றைக்கு தலைவர் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவன் சொல்ற கதை என்ன? யுத்த சத்தம் கேக்குதான், துப்பாக்கிகள் வெடிக்கிற சத்தம் கேக்குதான். அப்ப இவன் ஆமக்கறி சாப்பிட்டு தலைவர் வந்து இவனுக்கு ஆமக்கறி புட்டு போட்டுட்டு இருந்தாரு. அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? வெளியே யுத்தம் நடந்துட்டு இருக்கு, சிங்களனை எதிர்த்து நம் தம்பிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரன் சொகுசா உட்காந்து இட்லிக்குள்ள கறியை வச்சு தின்னுட்டு இருந்திருக்காரு. பிரபாகரனை கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கட்டாயம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. அந்த காணொலி அவர் பேசும்பொழுது கீழே நம்ம ஈழத்தில் மக்கள் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அந்த போர் மூலியமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்கன்றதையும் காட்டுறாங்க. ரிலேட்டட் டு தட் இந்த மனுஷன் வாய் கூசாம இப்படி பேசலாமா? சரி, ஓகேங்க, நீங்கள் சாப்பிட்டது உண்மை, நீங்கள் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது உண்மை, அவர் உங்களோட மடியில் படுத்து தூங்கினாருன்னு நீங்கள் அதுவும் உண்மைன்னே வச்சுக்கோமே. இதெல்லாம் அந்த போர் டைமில் நடந்திருந்தா ஒரு தலைவனா உங்கள் பிரபாகரன் உங்கள் கூட இருந்தது சரியான்னு நீங்களே சொல்லுங்கள். இது உங்கள் வாதத்துக்கே நான் கொடுக்குறேன், உங்கள் வாதத்துக்கே விடுறேன். ஆனால் நீங்கள் பேசலான்னா நீங்கள் எழுச்சி பொங்கும் விதமாக மக்களுக்கும் சரி, என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். பட் இதெல்லாம் வந்து அன்வான்டான ஒரு விஷயம். ஸோ இந்த பசுமையான நினைவுகள் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இதை நீங்கள் பகிரணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். இப்போது அடுத்த இன்னொரு வீடியோவும் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள்.
15 பேர் வேலை செய்றாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யாரு எளிமையான கட்சினா? நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி போய் உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைங்க, ஏரி வேலைக்கு போயிடுறாங்க ஒரு மண்டல வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியே இருக்குங்க. யாரு குறை சொல்றீங்க? எல்லாம் இழந்துட்டோம், வந்துட்டோம். தெரியாம எந்த ஜனத்துல செஞ்சு பாவமோ அந்த ஜனத்துல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதுங்க, அவ்வளவுதான் சொல்லணும். போதும். செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க. நாங்க எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும்போது யாரும் இருக்க கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுவோம், போறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூடி வேலை செய்யறவங்க 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டுருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டுருங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கு? நீங்க எனக்கு வந்திருக்குங்க கேட்டா நான் என்ன பார்த்து சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும், ஏன்னா சரி தெரியாம தான் பேசுறீங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. அந்த இளைஞர்களும் வாழ்க்கை கெடுத்தாங்க. செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டத்தை என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும்போது யாரும் இருக்க கூடாது, உள்ள உட்காரும்போது எதிர்க்க கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுவோம், போறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூடி வேலை செய்யறவங்க 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க? கேட்டுருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டுருங்களா? மக்களே பாத்தீங்களா, சீமான் அண்ணாவோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குன்றதுக்கான எல்லாமே இந்த வீடியோலயே இருக்கு. இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. மெயினாக சாட்டை பிரதர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு வீடியோ போடுவேன், மறக்காதீங்க. நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், அவங்கள பற்றி நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் விஜய் அண்ணாவை போய் நீங்கள் வந்து விமர்சிக்கிறதும் சரி, அவர் உங்களை பற்றி பேசியோ உங்களை பற்றி திங்க் பண்ணியோ அவர் டைமை இவர் வேஸ்ட் பண்ணவே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ட்ராக்கை மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் ப்ராப்பரான ட்ராக்கில் ஓடுங்க. களம் என்னவோ அந்த அரசியலை பேசுங்கன்னு தான் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். களத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுங்க. தேவையில்லாமல் மடைமாற்றம் பண்ணாதீங்க. இப்போது ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாமே மூடி மறைக்கும் வகையில் நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதும் மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ தயவுசெய்து ப்ராப்பரான அரசியலை, கள அரசியலை, நாட்டுக்கு என்ன தேவையோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை பற்றின விஷயங்கள் மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்றதை நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே தான் நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.